ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் இந்த ஒரு டிக்ளரேஷனோட நான் டெய்லி ஸ்டார்ட் பண்றேன். அதே மாதிரி ஒன் மோர் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி வெல்னஸ் இண்டஸ்ட்ரி, நம்ம இல்னஸ் இண்டஸ்ட்ரி கிடையாது. ஸோ நம்ம மேக்சிமம் யாருமே டாக்டர்ஸ் கிடையாது. நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் பேஷன் அது பேஷண்ட் ஓரியன்ட் கிடையாது. ஸோ நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெல்னஸ் ஓரியன்ட் விஷயம் மட்டும்தான். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் யாரு வேணாலும் அவங்களுடைய ஹெல்த் வெல்னஸ்க்காக எடுக்கக்கூடிய ப்ராடக்ட். ஸோ நம்ம இல்னஸ் ஓரியன்டா போக வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய சஜஷன் அண்ட் நம்மளுடைய லீடர்ஸோடைய சஜஷன் கூட. ஸோ இது நிறைய லீடர்ஸ் சொன்ன விஷயம். ஸோ இதுவும் உங்களுக்கு இதையும் நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா சேட் பாக்ஸ்ல ஒரு தம்ஸ் அப்போட நம்ம இன்னைக்கான செஷன் தொடங்கலாம். தேங்க்யூ ஸோ மச் லீடர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸலண்டான ஒரு டிஎக்ஸ்என் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ரொசைல் டேப்லெட் பத்தி பார்க்க போறோம். ஸோ ரொசைல் டேப்லெட் ஃபார்ம்லயும் இருக்கு, நம்மளுக்கு ஜூஸ் ஃபார்ம்லயும் இருக்கு. ரெண்டுலயுமே பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. அது லிக்விட் ஃபார்மட்ல இருக்கு, இது நம்மளுக்கு டேப்லெட் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. அதுல ஒன் மோர் ஒரு ஸ்மால் இன்கிரீடியன்ட் இருக்கு, அது நம்ம இந்த எண்ட் ஆஃப் த செஷன்ல நம்ம பார்க்கலாம். ஸோ ரொசைல் ஜூஸ்ல நான் சொல்றதுல ஒரு சின்ன இன்கிரீடியன்ட் நம்மளுக்கு அடிஷ்னலா டேஸ்ட்காக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம எண்ட் ஆஃப் த செஷன்ல நம்ம ஏன் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ரொசைல் டேப்லெட் ஸோ நம்ம டிஎக்ஸ்எல்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு ஃபைனஸ்ட் ஃபார்மா, ரொம்ப ஒரு நேச்சுரல் ஃபார்மா. ஸோ நம்மளுக்கு ஒரு குவாலிட்டி டேப்லெட்டா இன்னைக்கு ரொசைல் நம்மளுக்கு டிஎக்ஸ்எல்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொசைல் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு அந்த நேம் என்ன அப்படின்னு புதுசா இருக்கும். பட் இதை நான் என்ன அப்படிங்கிறத தமிழ்ல சொன்னேன் அப்படின்னா இதை யூஸ் பண்ணாதவங்க இல்ல இதை சாப்பிடாதவங்க யாருமே இந்த மீட்டிங்ல இருந்திருக்க மாட்டாங்க. ரொசைல் அப்படின்னு சொல்றது நம்ம தமிழ்நாட்டுல பெரும்பாலும் அதை புளிச்சை கீரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புளிச்சை கீரை. ஸோ இதுல நிறைய விதமான அயன்ஸ் இருக்கு, இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் பண்றதுக்கான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த புளிச்சை கீரையில வரக்கூடிய அந்த பூவை தான் நம்ம ரொசைல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அதுதான் அதுல நிறைய விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி தான் இன்னைக்கான செஷன்ல பார்க்க போறோம். நம்ம டிஎக்ஸ்என்ல சோர்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ரொசைல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஃபைனஸ்ட் ஃபார்ம் அண்ட் பியூரஸ்ட் ஃபார்மா நம்ம ரெகுலரா ஆஸ் யூஸ்வல் எல்லா டிஎக்ஸ்என் ப்ராடக்ட் மாதிரியே ஸோ இதுவும் ரொம்ப ஒரு நேச்சுரல் அண்ட் பியூரஸ்ட் அண்ட் ஃபைனஸ்ட் ஃபார்மா நம்மளுக்கு டிஎக்ஸ்என்ல கொடுக்குறாங்க. ஸோ ரொசைல் அப்படிங்கும் போது அதனுடைய ஆரிஜின் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இது ஒன் ஆஃப் த ஹைபிஸ்கஸ் ஃபேமிலியை சார்ந்த, அதாவது இந்த செம்பருத்தி ரிலேட்டட் ஃபேமிலியை சார்ந்தது தான் இந்த ரொசைல். இந்த புளிச்சை கீரை ஸோ செம்பருத்தி இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஹைபிஸ்கஸ் சாப்டா ரிஃபா அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியை சார்ந்த ஒரு ஒரு பிளான்ட் தான் இந்த ரொசைல். அதே மாதிரி இதனுடைய நேட்டிவ் ரூட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலும் இது இந்தியா அண்ட் மலேசியால காணக்கூடிய ஒரு வகையான பிளான்ட் பேஸ்ட் ஆயுர்வேதிக் சப்ளிமெண்ட்ஸ் தான் இந்த ரொசைல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது விளையக்கூடியது இது எல்லாமே நம்மளுக்கு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இது பார்க்கறதுக்கு வந்து ரெட் கலர்ல வந்து சின்னதா ஒரு பட் மாதிரி நம்மளுக்கு இருக்கும். அதே மாதிரி இதோட டேஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது லைட்டா ஸ்வீட்டா இருக்கும், ரொம்ப புளிப்பா ஒரு டேஸ்ட் வந்து துவர்ப்பு புளிப்பு அண்ட் இனிப்பு கலந்து இருக்கக்கூடிய ஒரு சுவை இருக்கும். அதே மாதிரி லோக்கல் நேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சவுத் இந்தியன்ஸ்ல தமிழ்நாட்டுல புளிச்சை கீரை அப்படின்னு சொல்லுவோம். சவுத்துல ஆந்திராலாம் போனீங்கன்னா கோங்குரா சிக்கன் கோங்குரா அப்படின்னு சொல்லுவாங்க. கோங்குரா அப்படிங்கிறது அங்க ஃபேமஸ். அதுல அந்த கோங்குரா சிக்கன் பண்ணுவாங்க, கோங்குரா கிரேவி, கோங்குரா சட்னி. ஸோ இது எல்லாமே அங்க ஆந்திரா ஹைதராபாத் போனோம் அப்படின்னா ஃபுல்லா கோங்குரா பத்தி நிறைய கோங்குரா பிரியாணி கூட பண்ணுவாங்க. ஸோ இது அந்த சைட்லாம் நார்த் சைட்லாம் போயிட்டோம், சவுத் சைட் போயிட்டோம் அப்படின்னா பயங்கர ஃபேமஸான ஒரு ரெசிபி இந்த கோங்குரா பொறுத்தவரையில. நம்ம தமிழ்நாட்டுல புளிச்சை கீரை ஸோ கீரையா பண்ணி நம்ம சாப்பாட்டுல பிசைஞ்சு சாப்பிடுவோம். ரொம்ப ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு
ஒரு விஷயம்தான் இந்த ரொசைல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி மேக்சிமம் இது இந்தியால எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே விளையக்கூடிய ஒரு பிளான்ட் இது. ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இது ஜென்ரலா நம்ம எல்லாருக்குமே காமனா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இன்னைக்கு அடிஷனலா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கோர் ஆஃப் ரொசைல் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இதுல என்ன விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எதனால இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதுல ஆந்தோசைனசிஸ், பாலிஃபினால்ஸ், விட்டமின் சி, பிளாவனாய்ட்ஸ், பீட்டா கரோட்டீன், எசென்ஷியல் விட்டமின்ஸ், டயட்ரி ஃபைபர், டயரோட்டிக் இதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் இதுல நம்ம இன்னும் ரொம்ப முக்கியமா இதுல அதிகபட்சமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விட்டமின் அப்படின்னு பார்த்தோம்னா விட்டமின் சி இதுல அதிகபட்சமா நம்மளுக்கு கிடைக்குது. ஒரு 7 ஆரஞ்சுல கிடைக்கக்கூடிய ஒரு விட்டமின் சி நம்மளுக்கு இந்த ரொசைல் எடுக்கிறது மூலியமா நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கான விட்டமின் சி இதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ விட்டமின் சியோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஜென்ரலா தெரியும். நம்மளுடைய ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய விஷயம், நம்ம ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியா வச்சுக்கக்கூடிய விஷயம். ஸோ ஸ்கின்ல ஒரு நியூ ஸ்கின் வந்து ரெஜூனேட் ஆகிறதுக்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எல்லாமே நம்மளுக்கு விட்டமின் சி மூலியமா நம்மளுக்கு சப்போர்ட் கிடைக்குது. அதே மாதிரி நம்மளோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுது. ஸோ நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இந்த ரொசைல் நம்ம ரெகுலரா எடுக்கிறது மூலியமா கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆந்தோசைனசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ரொசைல்ல இருக்கனால நம்மளுடைய திசுக்களை ஹெல்த்தியா வச்சுக்குது. அதாவது நம்மளோட டிஷ்யூஸை ஹெல்த்தியா வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயமும் நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்குது. அதே மாதிரி நம்மளுடைய ஐக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பீட்டா கேரட்டின் நம்மளுக்கு தெரியும். நம்மளுடைய ஐ ஹெல்த்தை வந்து என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்த பீட்டா கேரட்டின் இருக்கிறது மூலியமா கிடைக்குது. அதே மாதிரி எசென்ஷியல் விட்டமின்ஸ், ஸோ இது டைஜஷனுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி நம்ம பாடி கிளீன்சிங் பண்றதுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ரொசைல்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபிளாவனாய்ட்ஸ் இருக்கனால நம்மளுடைய ஹார்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி பாடியில இன்ஃப்ளமேஷன்ஸை குறைக்குது. அதாவது ஒரு போன் ரிலேட்டட் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிஸும் இந்த ரொசைல்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை ரெடியூசஸ் இன்ஃப்ளமேஷன், இந்த ஸ்வெல்லிங்கு, ஜாயிண்ட் பெயின், ஸோ இது எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிஸும் இந்த ரொசைல் மூலியமா நம்மளுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இதுல நிறைய விதமான கீ நியூட்ரிஷன்ஸ் இருக்கு, விட்டமின் சி இருக்கு. அதே மாதிரி அயன் சத்து நம்ம இதை எடுக்கிறது மூலியமா நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரொசைல் அப்படின்னு பார்க்கும்போது இதுல கீ விட்டல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மெயினா விட்டமின் சி. ஸோ விட்டமின் சி இருக்கனால நம்மளுடைய ஸ்கின்னை ஹெல்த்தியா வச்சுக்குது, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது, நம்மளுடைய செல்ஸ் நம்மளுடைய திசுக்களை ஆரோக்கியமா வச்சுக்குது, நம்மளுடைய டைஜஷனுக்கு இது சப்போர்ட் பண்ணுது. பீட்டா கேரட்டின் இருக்கனால நம்மளுடைய ஐ ஹெல்த், நம்மளுடைய கண் ஆரோக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இதுல இருக்கு. அதே மாதிரி இது நம்மளுடைய போன் ஹெல்த்துக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ரொசைல்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பாடியை டிடாக்ஸ் பண்றதுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த ரொசைல்ல இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு சொல்றாங்க. அப்ப இந்த ரொசைல் அப்படின்னு பார்க்கும்போது எகெயின் இதுல ஓவரால் ஹெல்த்தை நம்ம இன்னும் டீப்பா பார்க்கும்போது இது நம்மளுடைய ஹார்ட் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நம்மளோட இதய ஆரோக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் ரொசைல் நம்ம ரெகுலரா எடுக்கும்போது கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சப்போர்ட்ஸ் யூரினரி ட்ராக் ஹெல்த் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு மெயினா லேடிஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு 10ல் 8 பெண்கள் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனால அஃபெக்ட் ஆகுறதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி 10ல் 4 ஆண்கள் இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனால அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ், பாடிக்கு இந்த கெட்ட பாக்டீரியா, கெட்ட மைக்ரோன்ஸ் நம்ம பாடிக்குள்ள போகாம அந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனை நம்மளுக்கு வராம சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ரொசைல் மூலியமா நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸும் ரொசைல்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி டைஜஸ்டிவ் வெல்பீயிங், நம்மளோட டைஜஷனுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ரொசைல் மூலியமா கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஸ்கின் கேர், ஆப்வியஸ்லி இதுல விட்டமின் சி இருக்கனால நம்மளுடைய ஸ்கின்னையும் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ரொசைல்ல இருக்கு. ஸ்கின்னை ஹெல்தியா வச்சுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ், அந்த கொலாஜின் அதாவது புது ஸ்கின் ஃபார்மேஷனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த ரொசைல்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. போன் ஹெல்த், நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நம்ம போனை அதாவது நம்மளுடைய எலும்புகளை வலுவா வச்சுக்கிறதுக்கும் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் நம்ம போனோட ஃபிளெக்சிபிலிட்டி, போன் பெயின் இல்லாம அந்த போன் ஸ்டிஃப்னஸ் இல்லாம அதை நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிஸும் இந்த ரொசைல்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச், நம்மளுடைய திசுக்களை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், நம்ம பாடிக்கு தேவையான இம்யூனை பில்ட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸும் ரொசைல்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஸோ அதுதான் இந்த போனை கம்ப்ளீட்டா ப்ரொடெக்ட் பண்ணும்போது நம்ம கை காலில் எடுக்கக்கூடிய வீக்கம், அதே மாதிரி ஜாயிண்ட்ல ஏற்படக்கூடிய வீக்கம், ஜாயிண்ட்ல ஏற்படக்கூடிய பெயின், ஸோ இது எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்டா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ரொசைல் நம்ம எடுக்கிறது மூலியமா கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. லிப்பிட் மேனேஜ்மெண்ட், ஸோ நம்ம பாடியில சேரக்கூடிய, நம்ம உடம்புல சேரக்கூடிய கெட்ட கொழுப்புகளை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மையும் ரொசைல்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது லிப்பிட் மேனேஜ்மெண்ட், நம்ம பாடியில சேரக்கூடிய கொழுப்புகளை ப்ராப்பரா, நம்ம பாடியில கெட்ட கொழுப்புகளை சேர விடாம கரெக்டா கொழுப்புகளை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மையும் நம்மளுக்கு ரொசைல் எடுக்கிறது மூலியமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி லிவர் ப்ரொடெக்ஷன், நம்மளுடைய லிவருக்கான ஆரோக்கியத்தையும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிஸும் இந்த ரொசைல் எடுக்கிறது மூலியமா கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. வெயிட் மேனேஜ்மெண்ட், ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இது எடுக்கிறதுனால வெயிட் குறையுமா அப்படிங்கிறது கிடையாது. வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம கொலஸ்ட்ராலை பேலன்ஸ் பண்றதுனால நம்ம பாடியில கொழுப்புகளை சேர விடாம நல்ல கொழுப்புகளை மட்டுமே சேர்க்கறதுனால நம்மளுடைய பாடி வெயிட் பேலன்ஸ் ஆகும். ஸோ அதை தான் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இந்த ரொசைல் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இம்யூன் பூஸ்டர், இது ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்லக்கூடிய விஷயம் தான். ஸோ நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இந்த ரொசைல் நம்ம எடுக்கிறது மூலியமா கிடைக்குது. அதே மாதிரி த்ரோட் கேர், நம்மளுடைய தொண்டை சம்பந்தப்பட்ட இந்த சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த இரிட்டேஷன் இருக்கும், இந்த த்ரோட்ல ஏதோ ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும், சரியா பேச முடியாது, ஸோ எச்சல் முழுங்க முடியாது, சாப்பாடு ஒழுங்க, ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே ஸோ ஒரு சப்போர்ட்டிவ் ப்ராடக்டா இந்த, அதாவது ஒரு சில்னஸ் கொடுக்கும் இந்த ரொசைல் ரெகுலரா எடுக்கிறதுனால, ஒரு த்ரோட்டுக்கு ஒரு ஒரு சூத்திங் எஃபெக்ட் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிஸும் இந்த ரொசைல் மூலியமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரொசைல் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ காமனா இந்த ரொசைல்ல ரெண்டு விஷயங்கள், ஒரு விஷயம் முக்கியமானதா இருக்கு. ஒன்னு, விட்டமின் சி இதுல அதிகமா இருக்கனால நம்மளுடைய ஸ்கின் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிஸும், நம்மளுடைய இம்யூனை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையும் இந்த ரொசைல் எடுக்கிறது மூலியமா நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதை தாண்டி நிறைய விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுடைய ஹார்ட் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணுது, நம்மளுடைய லிவர் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணுது, ஸோ பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுது, பிளட் சுகர் லெவல்ல கண்ட்ரோல் பண்ணுது, அதே மாதிரி பாடியில இன்ஃப்ளமேஷன் வராம நம்மளுடைய போன் ஸ்ட்ரென்த்தை ஸ்ட்ராங்கா வைக்குது, அதே மாதிரி ஸோ அதே மாதிரி என்டையர் இம்யூன் சிஸ்டத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிஸ், நம்மளுக்கு டைஜஷனுக்கு சப்போர்ட் பண்ணுது, பாடியில கெட்ட கொலஸ்ட்ரால் சேர விடாம கண்ட்ரோல் பண்ணுது, வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸும் ஸோ நம்மளுக்கு இந்த ரொசைல் எடுக்கிறது மூலியமா கிடைக்குது. ஸோ ரொசைல் ரிச் இன் விட்டமின் சி, ஸோ இது எல்லாருமே காமனா எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இந்த ரொசைல் டேப்லெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை நம்ம நார்மலாவே இதை நம்ம சப்பி சாப்பிடலாம். ஸோ இதோட டேஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா ஒரு புளிப்பு முட்டாய் டேஸ்ட் தான் இருக்கும். ஸோ காமனா பாத்தீங்க அப்படின்னா இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் விட்டமின் சி டெஃபிஷியன்சி இருக்குன்னா, ஸோ அவங்களுக்கு இது ஒரு சாக்லேட் மாதிரியே நீங்க கொடுக்கலாம். ஏன்னா இது அவங்களுக்கு அந்த டேஸ்ட் கண்டிப்பா பிடிக்கும். இந்த புளிப்பு பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பா ரொசைலோடைய டேஸ்ட் பிடிக்கும். நீங்க தண்ணி கொடுத்து முழுங்கலாம் வேண்டாம். நார்மலா ஒரு ஒரு 2 டேப்லெட் 3 டேப்லெட் எடுத்து நம்ம வாயில சப்பி சாப்பிடும் போது அந்த டேஸ்ட் ஒரு பயங்கர ஒரு எஃபெக்டோட நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ரொசைல். கம்ப்ளீட்டா பார்த்தோம் அப்படின்னா ஒரு விட்டமின் சி ரிச், ஒரு புளிப்பு முட்டாய் மாதிரியான ஒரு ஒரு விஷயம் தான் இந்த ரொசைல். இது காமனா எல்லாருமே எடுக்கக்கூடிய ஒரு டேப்லெட் தான் இது நம்மளுக்கு ஜூஸ் ஃபார்ம்லயும் கொடுத்துருக்காங்க. ஜூஸ் ஃபார்ம்ல ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு டிஎக்ஸ்எல்ல ரொம்ப வருஷமா இருக்கு. ஸோ ஜூஸ் ஃபார்ம்ல பாத்தீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு சுகர் ஆட் பண்ணிருப்பாங்க. சுகர் அப்படிங்கிறது ஹார்ம்ஃபுல் சுகர் கிடையாது, ஹார்ம்லெஸ் சுகர் நம்மளுக்கு ஆட் பண்ணிருப்பாங்க, டேஸ்டுக்காக அது ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எடுக்கிறனால உங்களுக்கு ரொசைல உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் கம்ப்ளீட்டா கிடைக்காம போயிடுமா சுகர் இருக்கனால அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸும் அதனுடைய தன்மையும் உங்களுக்கு கிடைக்க தான் செய்யும். பட் சுகர் இருக்கவங்க அதை குறைவா எடுக்கலாம், சுகர் இருக்கவங்க ரொசைல் டேப்லெட்டை நீங்க கம்ப்ளீட்டா
சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அது மேபி நம்ம எல்லா ஏஜ் குரூப்ல இருக்கவங்களுக்கும், ஸோ காமனா ஒரு 30, 35, 40 ஏஜ்ல இருக்கவங்களும் ஒரு ஜூஸ்ல கலந்து குடிக்கிறதுக்கு, ஒரு 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 ஃபிளேவரிங் ஆட் பண்றதுக்கு, ஒரு ட்ரெஸ்ஸிங் ஆட் பண்றதுக்காக நம்மளுக்கு அந்த ஃபிளேவர்ல கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒன் ஆஃப் த எக்ஸலண்ட் ட்ரிங்க் தான். ஸோ சம்மர் சீசன்ல அதே மாதிரி ஜென்ரலா எல்லா சீசன்லயுமே பாத்தீங்கன்னா அந்த ரொசைல் ஜூஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு எக்ஸலண்டான ஒரு ஜூஸ். அதை தாண்டி நார்மலா சுகர் யூஸ் பண்ணாதவங்க இந்த ரொசைல் டேப்லெட்டை நீங்க அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். ரெண்டுமே ரொம்ப எக்ஸலண்டான ஒரு ப்ராடக்ட். நம்மளுக்கு 2 வேரியன்ட்ல கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அதே மாதிரி டேப்லெட் அண்ட் ஜூஸ்க்கு இன்னொரு விஷயம் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நீங்க டிராவல் பண்ணும்போது எல்லா டைமும் பாட்டில் நம்ம எடுத்துட்டு போக முடியாது. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இந்த டேப்லெட் நம்மளுக்கு இப்போ ரீசெண்டா 2 months முன்னாடி லான்ச் பண்ண ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ரொசைல் டேப்லெட் அப்படின்னு பாக்குறோம். ஸோ ரொசைல் டேப்லெட்ல 2 வேரியன்ட் இருக்கு. ஒன்னு பார்த்தோம் அப்படின்னா 120 டேப்லெட், இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா 360 டேப்லெட். ஸோ 120 டேப்லெட்டோட எம்ஆர்பி பாத்தீங்க அப்படின்னா 370 ருபீஸ். அதே மாதிரி 360 டேப்லெட்டோட எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 1050 ருபீஸ். ஸோ இது நீங்க டிஎக்ஸ்என்ல கன்சியூமரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரைஸ்ல தான் கிடைக்கும். நீங்க டிஎக்ஸ்என்ல டிஸ்ட்ரிபியூட்டரா ஜாயின் பண்ணி இந்த ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 25% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ நீங்க டிஎக்ஸ்என்ல டிஸ்ட்ரிபியூட்டரா எப்படி ஜாயின் பண்ணணும், நீங்க யாராவது நியூவா இருக்கீங்க அப்படின்னா இந்த லிங்க் சென்ட் பண்ண உங்களுக்கு கேளுங்க. அவங்க உங்களுக்கு இந்த டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல எப்படி வாங்கணும் அப்படிங்கறத உங்களுக்கு கண்டிப்பா சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ டிஎக்ஸ்என் ரொசைல் டேப்லெட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு இப்பதான் நீங்க புதுசா எடுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ரெக்கமெண்டட் டோசேஜ் 3 to 6 டேப்லெட்ஸ் a day. 3 to 6 ரொசைல் டேப்லெட் a day நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ரெக்கமெண்டட் டோசேஜ். இந்த டீடைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ்ல லேபிள்ல ஆல்ரெடி பிரிண்ட் ஆயிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. ஸோ இது நீங்க எல்லாருமே வாங்கி எல்லாருமே நார்மலா ஒரு புளிப்பு மிட்டாயை நம்ம எப்படி விரும்பி சாப்பிடுவோமோ, ஸோ அந்த மாதிரி நம்ம பாடியில விட்டமின் சி சேர்றதுக்கு, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸுக்கு இந்த விட்டமின் சி டெஃபிஷியன்சி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அந்த விட்டமின் சியை சேர்க்கிறதுக்கும் ஒரு புளிப்பு முட்டாயா இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ரொசைல் டேப்லெட். ஸோ இதை நீங்க வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு எக்ஸலண்டான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதுல இருக்கு. ஸோ இதனுடைய ரெஃபரன்ஸ் இந்த ரொசைல் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தரக்கூடியும் அப்படிங்கிறதுக்கான டீடைல்டான ரெஃபரன்ஸ் பேஜஸ் இங்க இருக்கு. ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் எல்லாமே உங்களுடைய லீடர்ஸுக்கு நான் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ நீங்க யாராவது புதுசா இருக்கீங்க, உங்களுக்கு இந்த ப்ரெசன்டேஷன் வேணும் அப்படின்னா நீங்க உங்க லீடர்ஸ் மூலியமா இந்த ப்ரெசன்டேஷனை நீங்க வாங்கி உங்களுடைய ப்ரெசன்டேஷனுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ், ஸோ ரொசைல்